அந்த நிறமற்ற வெற்றிடத்தின் ஊடே ஸ்ப்ரால் இப்போது பசிபிக் பெருங்கடலை தாண்டி வீட்டிற்கு ஒரு நீண்ட விசித்திரமான வழியில் இருந்தது. அவர் ஒரு கன்சோல் மனிதராகவோ சைபர்ஸ்பேஸ் கவ்பாயாகவோ இல்லை. அதை கடந்து செல்ல முயற்சிக்கும் மற்றொரு பரபரப்பான நபர். ஆனால் கனவுகள் ஜப்பானிய இரவில் லைவ்வயர் வூடு போல வந்தன. அவர் அதற்காக அழுவார், தூக்கத்தில் அழுவார், இருட்டில் தனியாக விழிப்பார், ஏதோ ஒரு சவப்பெட்டி ஹோட்டலில் தனது காப்சியூலில் சுருண்டு, அவரது கைகள் படுக்கை ஸ்லாப்பில் நகம் போட்டு, அவரது விரல்களுக்கு இடையில் டெம்பர்ஃபோம் கொத்தாக அங்கு இல்லாத கன்சோலை அடைய முயற்சிப்பார். நேற்று இரவு நான் உங்கள் பெண்ணை பார்த்தேன் என்று ராஜ் கூறினார். கேஸை கடந்து தனது இரண்டாவது கிரினை கடந்து சென்றார். எனக்கு ஒன்று இல்லை என்று அவர் கூறினார். குடித்தார். மிஸ் லிண்டா லீ கேஸ் தலையை ஆட்டினார். இல்லை பெண்ணா, ஒன்றுமில்லை. வணிகம் மட்டும்தானா? தோழி கலைஞரா? வணிகத்தில் அர்ப்பணிப்பு. மதுக்கடைக்காரரின் சிறிய பழுப்பு நிற கண்கள் சுருக்கப்பட்ட சதையில் ஆழமாக அமைந்திருந்தன. அவளுடன் நான் உன்னை நன்றாக விரும்பினேன் என்று நினைக்கிறேன். நீங்கள் அதிகமாக சிரித்தீர்கள். இப்போது ஒரு இரவு நீங்கள் மிகவும் கலைநயமிக்கவராக இருக்கலாம். நீங்கள் கிளினிக் தொட்டிகளில் உதிரி பாகங்களில் காற்று வீசுகிறீர்கள். நீ என் இதயத்தை உடைக்கிறாய் ராட்ஸ். அவன் பீர் குடித்து முடித்து பணம் கொடுத்துவிட்டு தன் காற்றாடி தடை கருவியின் மழைநீர் கரை படிந்த காக்கி நைலான் துணியின் கீழ் குனிந்து உயரமான குறுகிய டோல்களை அவன் செய்தான். நின்சே கூட்டத்தின் வழியாகச் சென்றபோது அவன் தன் பழைய வியர்வையின் வாசனையை உணர்ந்தான். கேஸ் 24. 22 வயதில் அவன் ஒரு கவ்பாய், ஒரு சலசலப்புக்காரன், ஸ்ப்ராலில் சிறந்தவர்களில் ஒருவன். வணிகத்தில் ஜாம்பவான்களான மெக்காய் பாலி மற்றும் பாபி குயின் ஆகியோரால் சிறந்தவர்களால் அவர் பயிற்சி பெற்றிருந்தார். இளமை மற்றும் திறமையின் துணை விளைபொருளான கிட்டத்தட்ட நிரந்தர அட்ரினலின் உயர்வில் அவர் அறுவை சிகிச்சை செய்தார். தனிப்பயன் சைபர்ஸ்பேஸ் டெக்கில் நுழைந்தார். அது அவரது உடல் சிதைந்த நனவை மேட்ரிக்ஸாக இருந்த ஒருமித்த மாயத்தோற்றத்தில் வெளிப்படுத்தியது. ஒரு திருடனாக அவன் மற்ற பணக்கார திருடர்களுக்காக வேலை செய்தான். கார்ப்பரேட் அமைப்புகளின் பிரகாசமான சுவர்களில் ஊடுருவ தேவையான கவர்ச்சியான மென்பொருளை வழங்கும் பணக்கார தரவுத் துறைகளுக்குள் ஜன்னல்களை திறக்கும் முதலாளிகளுக்காக. அவன் உன்னதமான தவறைச் செய்தான். அவன் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்தான். அவன் தன் முதலாளிகளிடமிருந்து திருடினான். அவன் தனக்கென ஒன்றை வைத்திருந்து நகர முயன்றான்.